ஹாய், ஐ எம் டாக்டர் பத்மஜா. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் கவுட். இந்த கவுட்டுங்கிறது இந்த ஆர்த்ரைட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுட் மெயினாக அவங்களோட ஜாயின்ஸை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் இது ஏன் ஆகுது அப்படின்னா யூரிக் ஆசிட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்கிறனால கவுட் வருது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூரின்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ பியூரின்ஸும் பிரமிடன்ஸும் சேர்ந்து தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாமே உருவாக்குது. இந்த பியூரின்ஸுங்கிற காம்பவுண்ட் லிவரில் ப்ராசஸ் ஆகும்போது அது எண்டு ப்ராடக்டாக யூரிக் ஆசிடாக மாறும். அந்த வேஸ்ட் ப்ராடக்டான யூரிக் ஆசிட் கிட்னியை ரீச் ஆகிட்டு அந்த கிட்னியை இது எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும் பாடியிலேருந்து. இது நார்மலாக ஒரு செல் உடையும் போது இந்த ப்ராசஸ் நடக்கும். ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே கொஞ்சம் பியூரின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பியூரின் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது யூரிக் ஆசிட் கண்டென்ட் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர் யூரிசீமியா. ஹைப்பர் யூரிசீமியான யூரிக் ஆசிட் கண்டென்ட் பிளட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ யூரிக் ஆசிட் டிசால்வ் ஆகலை பிளட்டில் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த யூரிக் ஆசிட் நீடல் லைக் கிறிஸ்டல்ஸாக மாறும். அந்த நீடல் லைக் கிறிஸ்டல்ஸ் எல்லா ஸ்மால் ஜாயின்ட்ஸ்லேயும் அண்ட் பிக்டோன்னா பெருவிரலில் போய் அக்யூமுலேட் ஆகும். அந்த அக்யூமுலேட் ஆகுறனால டபிள்யூபிசி செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அங்கே ஜாயிண்ட் பெயினும் இன்ஃப்ளமேஷனும் வர வைக்கும். ஸோ இதை ட்ரீட் பண்ணலை அப்படின்னா டோஃபஸ் அப்படின்ற ஒரு ஸ்வெல்லிங் வரும். அது பர்மனண்ட்டாக நம்மளோட போனை கரித்து டிஸ்ஃபிகர்மெண்ட்டும் பெயினும் கொண்டு வரும். ஸோ கவுட் மெயினாக 2 ரீசனுக்கு வரும். ஒன்று அக்வயர்டு காஸ், அதாவது நம்ம சாப்பிட்றனால உங்களுக்கு யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ அது வெறும் டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு கவுட் மெயின்டைன் பண்ணலாம். சில பேருக்கு பரம்பரையாகவே கவுட் வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த பியூரின் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடலைனாலும் அவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கவுட் வெறும் போன் ஜாயின்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. இது அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வெசல்ஸ்லையும் கொஞ்சம் டேமேஜை ஏற்படுத்தி ஹார்ட் டிசீஸையும் வர வைக்குது. ப்ளஸ் இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன் உருவாகிறனால அந்த யூரின் ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. அதனாலேயும் கூட யூரிக் ஆசிட் லெவல் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகலாம். கவுட் யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு மெயினாக அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு மேஜர் ரீசன் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுக்கு. ப்ளஸ் கிட்னி டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவலோடு சேர்ந்து யூரியா கிரியாட்டின் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கல் ரீசன் அப்படின்னா பரம்பரையாகவே இவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு டயட்ரி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்தாலுமே யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ப்ளஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் மோர் ப்ரோன் டு கவுட். ஸோ டயட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் கவுட் பார்த்துடலாம். ஸோ கவுட் இருக்கிறவங்க மெயினாக ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரெட் மீட்டில் உங்களுக்கு நிறையா பியூரின் கண்டென்ட் இருக்குது. ப்ளஸ் ஆர்கன் மீட் லைக் கிட்னி, லிவர், பிரெயின், இந்த மாதிரி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் மீட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். லைக் செல்ஃபிஷ், ஆயிஸ்டர், இந்த டியூனா, மெக்காரல், சால்மன் இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் இன்ஸ்டெட் எடுத்துக்கலாம். அண்ட் ஷ்ரிம்ப், லாப்ஸ்டர், கிராப், மசல்ஸ், ஆயிஸ்டர் இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர், எஸ்பெஷலி பீர் அண்ட் ஒயின். அண்ட் சுகரி ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிவரேஜஸ், சோடா, ஜூஸ் அண்ட் கேண்டீஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் லைக் பிரெட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்தெந்த ஃபுட் எல்லாமே இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணுதோ, இன்சுலின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% ஹோல் கிரெயின் ப்ரௌன் ரைஸ், ஹோல் வீட் பிரெட், இந்த மாதிரி எதெல்லாமே ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணுதோ நம்ம பாடியில் அதை எடுத்துக்கலாம். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் சிப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். வெஜ்ஜி பர்கர், சாஸ் இதிலெல்லாம் பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பேக்கன்
அண்டு நான்வெஜ்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு கிடையாது. வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. லைக் மஷ்ரூம், மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் மஷ்ரூம்லேயும் யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆஸ்பாரகஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ், லென்டில்ஸ், பீஸ், சிக் பீஸ் எடுத்துக்கலாம், ஸ்ப்ளிட் பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கும்போது உங்களுக்கு பியூரின் கண்டென்ட் வந்து குறையும். அண்ட் ஸ்பினாச்சை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் ஆக்சலேட்ஸ் நிறையா இருக்கிறனால கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ ஹோமியோபதியில் யூரிக் ஆசிட் லெவலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. லைக் பிரயோனியா, லெடம்பால், கால்சிசினம், யூரிக் ஆசிட் அப்படின்னு நிறைய மாத்திரைகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ் சிமிலாரிட்டி மெடிசின்ஸ் வந்து எவ்ரி பர்சனுக்கு மாறும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்கள் சிம்டம்ஸை சொல்லி ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து அலாங் வித் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக.